வணக்கம். மகாபாரதத்தின் 18 பருவங்கள் மற்றும் அதன் தத்துவத்தை இன்னைக்கு பார்க்கலாம். வேதவியாசர் எழுதிய மகாபாரதம் மொத்தம் 18 பருவங்கள் கொண்டது. ஒவ்வொரு பருவமும் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் சொல்கிறது. மகாபாரத 18 பருவங்கள். முதல் பருவம் ஆதி பருவம். மகாபாரதத்தின் தொடக்க பருவம் பாரத வம்சத்தின் தோற்றம், பாண்டவர் கௌரவர் பிறப்பு. பாடம் நம் வேர்களை அறிதல். இரண்டாவது பருவம் சபா பருவம், அரசவை. பாண்டவர்களின் ராஜசூய யாகம், சூதாட்டம், திரௌபதி மானபங்கம் போன்ற நிகழ்வுகளை கொண்டது. பாடம் பேராசையின் விளைவு. மூன்றாவது பருவம் ஆரண்ய பருவம், காடு. 12 ஆண்டு வனவாசம். பாடம் கஷ்டத்தில் கற்கும் பொறுமை. நான்காவது பருவம் விராட பருவம், மறைவு. 1 ஆண்டு அஞ்ஞாத வாசம். பாடம் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்தல். ஐந்தாவது பருவம் உத்தியோக பருவம், போரை நிறுத்துவதற்கான முயற்சி, சமாதான தூது, போருக்கான ஏற்பாடு போன்ற நிகழ்வுகளை கொண்டது. பாடம் அமைதிக்கான கடைசி முயற்சி. ஆறாவது பருவம் பீஷ்ம பருவம், பீஷ்மரை முதன்மையாக கொண்ட பருவம். போரின் முதல் 10 நாள். இதில்தான் பகவத்கீதை வருகிறது. பாடம் கடமையும் தர்மமும். ஏழாவது பருவம் துரோண பருவம். 11ஆம் நாள் முதல் 15ஆம் நாள் வரை குரு துரோணர் தலைமையில் நடந்த விவரங்கள். பாடம் குரு பக்தி மற்றும் தர்மம். 8வது பருவம் கர்ண பருவம், கர்ணனின் முதன்மையாக கொண்ட பருவம். 16 மற்றும் 17ஆம் நாள் போர். பாடம் விதியும் நடப்பும். 9ஆம் பருவம் சல்லிய பருவம், சல்லியனை முதன்மையாக கொண்ட பருவம். 18ஆம் நாள் காலை வரை. பாடம் தவறான தலைமையின் முடிவு. 10வது பருவம் சௌத்திக பருவம், இரவு படுகொலை, அஸ்வத்தாமன் பாண்டவர் முகாமை தாக்குதல். பாடம் கோபத்தின் விளைவு. 11வது பருவம் ஸ்திரீ பருவம், போரில் இறந்தவர்களுக்காக பெண்கள் அழுதல், காந்தாரி சாபம். பாடம் போரின் துயரம். 12வது பருவம் சாந்தி பருவம், அமைதியை பிரதானமாக கொண்டது. பீஷ்மர் அம்புப்படுக்கையிலிருந்து தர்மருக்கு ராஜநீதி உபதேசம் செய்தது. பாடம் ஆட்சி தர்மம். 13வது பருவம் அனுசாசன பருவம், கட்டளை கொண்டது. பீஷ்மரின் மேலும் பல உபதேசங்களை கொண்டது, தர்மங்களை கொண்டது. பாடம் ஒழுக்க நெறிகள். 14வது பருவம் அஸ்வமேத பருவம், குதிரை வேள்வியை கொண்டது. தர்மர் செய்த அஸ்வமேத யாகம். பாடம் வெற்றிக்கு பின் பணிவு. 15வது பருவம் ஆசிரமவாச பருவம், ஆசிரம வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடியது. திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி வனம் செல்லுதல். பாடம் துறவு. 16வது பாடம் மௌசல்ல பருவம், உலக்கை. யாதவர்களுக்குள் சண்டை மூண்டு அவர்களது குலம் அழிந்தது. பாடம் அகங்காரத்தின் அழிவு. 17வது பருவம் மகாபிரஸ்தான பருவம், பெரும் பயணம். பாண்டவர்கள் இமயம் நோக்கி நடத்தல். பாடம் இறுதி பயணம். 18ஆம் பருவம் ஸ்வர்க ரோகண பருவம், சொர்க்க ஏற்றம். தர்மர் நாயுடன் சொர்க்கம் செல்லுதல். பாடம் தர்மமே இறுதியில் வெல்லும். 18 நாள் போரில் ஒவ்வொரு நாளும் ஒரு பருவத்தின் சாரத்தை உணர்த்துகிறது. வாழ்க்கையின் 18 பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது 18 அத்தியாயங்களை கொண்ட கீதை. 18ஆம் பருவமான ஸ்வர்காரோகணம் சொல்வது, கடைசி வரை தர்மத்துடன் இருந்தால் நாய் வடிவில் வந்த தர்ம தேவன் துணைக்கு வர சொர்க்கம் செல்லலாம். அதாவது சொர்க்கம் செல்ல விசுவாசமும் தர்மமும் இருந்தால் போதும் என்பதே இந்த 18 பருவங்களின் சாராம்சம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. காயேன வாசா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நன்றி, வணக்கம்.